நம்ம சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமில பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸை சைமல்டேனியஸா படிக்க வைக்கிறது தான் இந்த பிஎம் பேட்ச். இந்த பிஎம் பேட்ச்ல பிரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் பேங்க் அப்படிங்கறத கொடுத்துரும். அதை சால்வ் பண்ணிட்டு வந்தா தான் உங்களை பிரிலிம்ஸ் டெஸ்ட் எழுத விடுவாங்க. அதே மாதிரி மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 30 கொஸ்டின் வந்து கையில கொடுத்துருவாங்க. அந்த 30 கொஸ்டினுக்கு நீங்க நோட்ஸ் எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் டெஸ்ட் எழுத விடுவாங்க. அண்ட் தென் நீங்க 3 டெஸ்ட்டுக்கு மேல ஆப்சென்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு வழங்கக்கூடிய அந்த பிரீமியம் ஃபெசிலிட்டிஸை வித் ஹோல்டு பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை ஸ்ட்ரிக்டா மோல்டு பண்ணி கொண்டு போகக்கூடிய ஒரு பேட்ச் தான் பிஎம் டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிறது. இந்த பிஎம் டெஸ்ட் சீரிஸ்க்கான செகண்ட் பேட்ச் கம்மிங் ஏப்ரல் 25th இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இது மட்டும் இல்லாம உங்களுக்கு பிரிலிம்ஸ்க்கான ஸ்ட்ராட்டஜி, மெயின்ஸ்க்கான மென்டார்ஷிப், அதை தாண்டி ப்ரிப்பரேஷனுக்கான கிளியர் பாத்வே, ப்ரிப்பரேஷனுக்கான பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜிஸ், இந்த மாதிரி பல விஷயங்களை உங்களுக்கு சொல்லித்தர போறாங்க. மேலும் தகவல்களுக்கு இந்த நம்பர்ஸ்க்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாளில் என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய திருக்குறள்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பொறியின்மை யாருக்கும் பழி என்று அறிவறிந்து ஆழ்வினை இன்மை பழி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நன்மை விளைவிக்கும் ஊழ் இல்லாதிருத்தல் யாருக்கும் பழி என்று அறிய வேண்டியவற்றை அறிந்து முயற்சி செய்யாதிருத்தலே பழி அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாங்க. அதாவது நன்மை செய்யக்கூடிய விஷயங்கள் தெரியாம இருந்தா கூட பிரச்சனை கிடையாது. அத வந்து உங்கள பார்த்து யாரும் பழி சொல்ல மாட்டாங்க. ஆனா, அறிய வேண்டியவற்றை அறிந்து, தெரிய வேண்டிய எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு, அமைதியா இருக்கக்கூடிய, முயற்சி செய்யாம இருக்கக்கூடிய ஒரு நிலைய தான் எல்லாரும் வந்து குற்றம் சொல்லுவாங்க, பழி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றார். திருக்குறள் எண் 618 அதிகாரம் ஆழ்வினை உடைமை அப்படிங்கிற அதிகாரத்துல. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து தமிழகத்துல ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் அப்படிங்கிறது நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ தமிழகத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு கிட்டத்தட்ட 85% வாக்குப்பதிவு அப்படிங்கிறது நிகழ்ந்திருக்கு. ஸோ இவ்வளவு வரலாறு காணாத அளவுக்கு ஒரு வாக்குப்பதிவு நடப்பதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத இங்க பார்த்தோம்னா, தமிழகத்துல எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வாக்காளர் பட்டியலை திருத்தம் செய்யக்கூடிய இந்த பணி நடைபெறுவதற்கு முன்பு எவ்வளவு கோடி வாக்காளர்கள் இருந்தாங்க அப்படின்னா 6,41,14,587 பேர் இருந்தாங்க. கிட்டத்தட்ட 6.41 6.41 crores இருந்திருப்பாங்க. சரிங்களா? வாக்காளர்கள். ஆனா எஸ்ஐஆர் பணியின் போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட 97.37 லட்சம் வாக்காளர்கள வந்து ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. அதனால டோட்டல் எலக்டோரேட்டோட ஸ்ட்ரென்த் எவ்வளவா ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 5.73 கோடியாக இருந்துச்சு. ஓகேவா? 6.41 இருந்து 5.73 கோடியாக இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ இப்படி வாக்கு அளிக்கக்கூடிய வாக்காளர்களின் எண்ணிக்கை போன தேர்தலை விட இந்த தேர்தல்ல கம்மியா இருக்கனால தான் நம்மளுடைய வாக்குப்பதிவு சதவீதம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு. சரியா? போன தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் கூடுதலா பார்த்தீங்கன்னா, ஒரு 24 லட்சம் பேர் தான் கூடுதலாக வாக்களிச்சிருக்காங்க. ஆனா இந்த ட்ரெண்ட் எல்லா தேர்தல்லயும் நடக்கும். 2001ல தேர்தல் நடந்திருக்கும். 2006 தேர்தல் வரப்ப கூடுதலா ஒரு 15லிருந்து 20 லட்சம் பேர் வாக்களிச்சிருப்பாங்க. 2006லிருந்து 2011 வரப்ப கூடுதலா ஒரு 20 லட்சம் பேர் வாக்களிச்சிருப்பாங்க. இந்த மாரி ஒவ்வொரு 5 வருஷமும் கூடுதல் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது 15 லட்சத்திலிருந்து 25 லட்சத்துக்குள்ள ஏதாவது ஒரு நம்பர் வந்து இருக்கும். சரியா? அது ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதன்முறை வாக்காளர்கள் வந்து உள்ள வரனால அந்த ஒரு கவுண்ட் அப்படிங்கிறது ஒரு எலக்ஷனுக்கு ஒரு 15 லட்சத்திலிருந்து 20 லட்சம் பேர் இன்கிரீஸ் ஆயிட்டே தான் இருப்பாங்க. ஆனா, வாக்கு சதவீதம் அதிகமாகறதுக்கான காரணம் என்னன்னா, 6.41 கோடியிலிருந்து 5.73 கோடியாக குறைஞ்சது தான் வாக்கு சதவீதம் அதிகமாகறதுக்கான காரணமாக இருந்திருக்கு. ஓகேவா? இப்ப இதே இதே நம்பர் ஆஃப் வாக்காளர்களே நமக்கு எஸ்ஐஆருக்கு முன்பு இருக்கக்கூடிய எஸ்ஐஆருக்கு முன்பு இருக்கக்கூடிய அந்த வாக்காளர்கள வச்சு பார்க்கிறப்ப, நம்மளுடைய அந்த வாக்குப்பதிவு சதவீதம் அப்படிங்கிறது 76 லட்சம் தான் வந்திருக்கு. சாரி 76% தான் வந்திருக்கும். ஆனா, இப்ப எஸ்ஐஆர் அப்புறமா இருக்கக்கூடிய எலக்டோரேட்ட வச்சு பார்க்கிறப்ப தான் 85% அப்படிங்கிறது சரியா? ஸோ, அதற்கு சரியான காரணம் இதுதான். வாக்குப்பதிவு அதிகமாகறதுக்கான சரியான காரணம் இதுதான். சரியா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமான வாக்குப்பதிவு எங்க நடந்திருக்கு அப்டின்னா, கரூர் மாவட்டத்துல 92.62% இருக்கறதுலே கம்மி எங்கன்னா கன்னியாகுமரியில 75.61% அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. சரியா? ரைட்.
ஸோ நம்ம இன்ஸ்டிடியூட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆ பிரிலிம்ஸ வந்து கிளியர் பண்றதுக்கான ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதுதான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன் ஷாட் எம்சிக்யூ அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ ஒன் ஷாட் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் என்னன்னா, ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எவ்வளோ ஃப்ரேம் பண்ண முடியுமோ, அவ்வளோ கொஸ்டின்ஸ ஃப்ரேம் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்ப ஒன் ஷாட் எம்சிக்யூ பாலிட்டில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3000 கொஸ்டின்ஸ் கிட்ட எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு டாபிக்ல இருந்தும் இப்ப பிரியாம்பிள்ல இருந்தே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 80 கேள்விகள் வந்து இருக்கும். இந்த மாரி ஒவ்வொரு டாபிக்ல இருந்தும் நெறைய நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. நம்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, பிரியாம்பிள் படிக்கிறோம்னா, பிரியாம்பிள்ங்கிற டாபிக்க பேசிக்கான ஃபேக்ட்ட மட்டும் படிச்சுட்டு, இந்த 80 கொஸ்டினையும் வொர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டோம்னா, பிரியாம்பிள்ல இருந்து எவ்ளோ ட்ரிக்கா கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால அட்ரஸ் பண்ண முடியும். இந்த மாரி மொத்த பாலிட்டிக்கும் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதற்கான வகுப்புகள் அப்படிங்கிறது ஆரம்பிக்க போகுது. அந்த வகுப்புகள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த 80 கொஸ்டின் இருக்கு ஒரு டாபிக்ல அப்படின்னா, அந்த 80 கொஸ்டினுக்குமான எக்ஸ்ப்ளனேஷன வந்து குடுத்துருவாங்க. இந்த புக்க வந்து உங்களுக்கு வீட்டுக்கே வந்து கொரியர் பண்ணிருவாங்க. ஸோ வரக்கூடிய 26ஆம் தேதியிலேருந்து இந்த கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்ட்ராட்டஜி பிரிலிம்ஸ கிளியர் பண்றதுக்கு மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்து முக்கியமான விஷயங்கள வந்து பார்த்திருக்கோம். நன்றி. 2026ல கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்றீங்களா? அப்போ உங்களுக்கு பேங்கிங் தான் சூட்டபிள் செக்டர். எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி சொசைட்டிலே மோஸ்ட் ரெஸ்பெக்டபிள் அண்ட் ப்ரெஸ்டீஜியஸ் ஜாப்ஸ் அண்ட் வருஷத்துக்கு நியர்லி 15 to 20 ரெக்ரூட்மெண்ட் ட்ரைவ்ஸ் பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் செக்டர்ல மட்டும் வருது. ஸோ அப்படிப்பட்ட எக்ஸாம்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லையா? இங்கே தான் நம்ம சுரேஷ் பேங்கிங் உள்ள வராங்க. உங்களுக்கு குவாட் லெவல் ப்ராக்டிஸ்லேயே லேர்னர்ஸ்க்காக கிளாஸ் பேட்ச் அண்ட் பிக்னஸ்க்காக ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்ச் அண்ட் இன்டர்மீடியட் அண்ட் டாப்பர்ஸ்க்காக மெயின்ஸ் டெஸ்ட் பேட்ச் அண்ட் சூப்பர் பேட்சும் ஆஃபர் பண்றாங்க. இது போக நம்ம சுரேஷ் பேங்கிங்ல ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல்ஸ், டிஜிட்டல் லேப் ஃபெசிலிட்டிஸ், டெய்லி ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் டெஸ்ட் வித் கரெக்ஷன் கிளாஸும் ஆஃபர் பண்றாங்க. ஸ்டூடெண்ட்ஸோட டவுட்ஸ் அண்ட் queries சால்வ் பண்றதுக்கு மென்டர் சப்போர்ட் அண்ட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு செப்பரேட் ஸ்டடி ஹால்ஸ் வித் 24/7 ஆக்சஸ். சுரேஷ் பேங்கிங் ஆப்ல ஆஸ்பிரன்ஸ் அவங்களை டெவலப் பண்றதுக்காக அன்லிமிட்டட் டெஸ்ட்ஸும் ஆஃபர் பண்றாங்க. ஒன் டைம் ஃபீ பேமெண்ட் வித் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சஸ் அப் டு பிளேஸ்மெண்ட். உங்களோட பேங்கிங் ட்ரீம்ஸை அச்சீவ் பண்ணுமா? April 26 நம்ம சுரேஷோட 7 பிரான்ச்சஸ்லையும் நியூ பேங்கிங் கிளாஸ் பேட்ச் ஸ்டார்ட் பண்றாங்க வித் ஃப்ரீ இன்ட்ரோ கிளாஸஸ். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாம அவைல் பண்ணுங்க. அச்சீவ் யுவர் பேங்கிங் ட்ரீம்ஸ் வித் சுரேஷ் பேங்கிங்.